ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1815வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். 9ஆம் திருமொழியினுடைய 9வது பாசுரத்தை 9 பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த பெரிய திருமொழியிலே எல்லா திவ்ய தேசங்களையும் வரிசையாக மங்களாசாசனம் செய்து வருகிறார் திருமங்கை ஆழ்வார் என்பதை அனுபவித்து வருகிறோம். அதிலே இந்த 9ஆம் பத்தின் 8ஆம் திருமொழியும் சரி 9ஆம் திருமொழியும் அந்த 2 திருமொழியில் உள்ள 20 பாசுரங்களால் திருமாலிருஞ்சோலையை மங்களாசாசனம் செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதிலே இன்றைக்கு 9ஆம் திருமொழியின் 9வது பாசுரம். கோவலனானவன் மந்திபாய் வடவேங்கடவனாகையால் வடமாமலை அப்பனை அனுபவித்து கொண்டு தென்மாலிருஞ்சோலை அழகரையும் சேர்த்து இந்த பாடலில் திருத்தாய் அனுபவிக்கிறாள். கோவலனானவன், இடையனானவன், கண்ணன் எம்பெருமானானவன் மந்திபாய் வடவேங்கட மலையிலே இருக்கக்கூடிய வேங்கடவன், அவனும் கண்ணன் எம்பெருமானும் ஒருவன் என்பதாலே அந்த வடமாமலை அப்பனை அனுபவித்து கொண்டு தென்மாலிருஞ்சோலை அழகரையும் சேர்த்து இந்த பாடலிலே அனுபவிக்கிறாள். வலம்புரி ஆழியனை வரையார் திரள் தோள் தன்னை, வலம்புரி ஆழியனை வரையார் திரள் தோழன் தன்னை, புலம்புரி நூலவனை பொழில் வேங்கடவேதியனை. வலம்புரி ஆழியனை வரையார் திரள் தோழன் தன்னை, புலம்புரி நூலவனை பொழில் வேங்கட வேதியனை, சிலம்பு இயல் ஆருடைய திருமாலிருஞ்சோலை நின்ற நலம்திகள் நாரணனை நணுகும்கொல் என் நல் நுதலே. சிலம்பியல் ஆறு கொண்ட சிலம்பியர் ஆறுடைய திருமாலிருஞ்சோலை நின்ற நலம்திகள் நாரணனை நணுகுங்கொல் என் நல் நுதலே என்பதுதான் இன்றைய பாசுரமாகும். புலம்புரி என்றால் இந்திரியங்கள் ஆசைப்படுமாறு அணிந்த புலம்புரி நூலவனை, நலம்திகள் நாரணன் கல்யாண குணங்களால் நிறைந்த நாராயணன் என்பது பொருள். வலம்புரி ஆழியனை, வலம்புரி சங்கனையும் திரு ஆழியனையும் உடையவனாய், வலம்புரி ஆழியனையும், வலம்புரி சங்கு சக்கரம் திரு ஆழி அவற்றை கையிலே ஆபரணங்களாகவும் ஆயுதங்களாகவும் ஏந்தியவனை, வரையார் திரள் தோழன் தன்னை மலையொத்த திரண்ட தோள்களை உடையவனாய் உள்ளவனை, புலம்புரி நூலவனை கண்டவர் பொறிகளை தன் பக்கம் ஈர்க்கும் நூல் அணிந்தவனுமாய், பொழில் வேங்கடவேதியனை பொழில் சூழ்ந்த சோலைகள் சூழ்ந்த திருவேங்கடமலையிலே எழுந்தருளியிருக்கும் வேதத்தால் ஒப்பற்றவன் என்று கூறப்படுபவனை, பொழில் வேங்கட வேதியனை, சிலம்பு இயல் ஆருடைய திருமாலிருஞ்சோலை நின்ற நலம்திகள் நாரணனை, மலையிலே ஓடிவரும் ஆற்றினையுடைய நூபுர கங்கை சிலம்பாறு திருமாலிருஞ்சோலையில் அந்நியனாய், அப்படி அந்த திருமாலிருஞ்சோலையிலே அந்த சிலம்பாறு ஓடி வருகிறது, நூபுர கங்கையாக ஓடி வருகிறது. அப்படிப்பட்ட திருமாலிருஞ்சோலையிலே அருகிலே நமக்கு அந்நியனாய் எழுந்தருளி இருக்கும் நன்மைகள் சிறக்கும் நாரணனை, நலம்திகள் நமக்கு எல்லா நலங்களையும் தரக்கூடிய நாரணனை, என் நன்னுதல் நணுகும்கொல், நல்ல நெற்றியை உடைய என் மகள் உறுதியாக கிட்டுமாற்றலை பெறுவாளோ என்று கேள்வியோடு இந்த பாடலிலே கேட்கிறார் திருமங்கை ஆழ்வார். வலம்புரி ஆழியனை வரையார் திரள் தோழன் தன்னை, புலம்புரி நூலவனை பொழில் வேங்கட வேதியனை, சிலம்பியலாருடைய திருமாலிருஞ்சோலை நின்ற நலம்திகள் நாரணனை நணுகுங்கொல் என் நல் நுதலே. வலம்புரி சங்கையும் திருச்சக்கரத்தையும் உடையவனும், மலை போன்று திரண்ட திருத்தோள்களை உடையவனும், காண்பவர் பொறிகளை ஈர்க்கும் திவ்யமான பூநூல் அணிந்தவனும், சோலைகள் சூழ்ந்த திருவேங்கடமலையில் உள்ளவனும், வேதத்தால் துதிக்கப்படுபவனும், சிலம்பாறு என்று சொல்லப்படுகிற நூபுர கங்கையுடைய திருமாலிருஞ்சோலையில் நிற்பவனும்,
திருக்கல்யாண குணங்கள் விளங்கப்பற்றவனுமான ஸ்ரீமன் நாராயணனை அழகிய நெற்றியையுடையவளான என் மகள் அடையப் பெறுவாளோ என்பதுதான் இந்த பாடலுடைய நேரடியான கருத்து ஆகும். சிலம்பியலாறு நூபுர கங்கை திருமால் உலகளந்த போது மேலே சத்தியலோகத்துக்கு சென்ற அந்த பெருமானது திருவடியை பிரமன் தன் கமண்டல தீர்த்தத்தால் கழுவி விளக்க அந்த கால் சிலம்பிலிருந்து இந்த ஆறு தோன்றியதால் சிலம்பாறு என்று பெயராயிற்று என்பர். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். வலம்புரி ஆழியனை வரையார் திரள் தோழன் தன்னை புலம்புரி நூலவனை பொழில் வேங்கட வேதியனை. அடியார்களை காப்பதற்கு பயன்படும் திருவாளியாகிய கருவியை உடையவனை, அக்கருவி இல்லாவிட்டாலும் பாதுகாப்பதற்கு தேவையான தோள் வலியை உடையவனை, காக்காமல் போனாலும் அவனை விட்டு நீங்க முடியாதபடி தன்னை கண்டவர்களுடைய புலன் பொறிகளை ஈர்க்கும் புனூலை அணிந்தவனை, தன்னால் காக்கப்படுவதற்கு ஏற்ற காக்கத்தக்க இனமுடைய இடத்தை தேடி தான் வேதங்களால் கூறப்பட்ட ஒப்புயர்வு அற்றவனாயிருந்தும் எல்லோர் கண்களுக்கும் இலக்காகும்படி தென் திருமலையிலே வந்து நின்றவனை. பலம்புரி ஆழியனை வரையார் திரள் தோழன் தன்னை புலம்புரி நூலவனை பொழில் வேங்கட வேதியனை. வடதிருமலையிலும் நின்றான், இப்பொழுது தென் திருமலையிலும் நிற்கிறான். அப்படிப்பட்டவனை சிலம்பியலாருடைய திருமாலிரும் சோலை நின்ற நலந்திகள் நாரணனை, அதனை பரத்துவத்தோடு ஒப்ப மேம்பட்டது என்று சொல்லலாம்படி எத்தனையேனும் மிக கீழானவருக்கும் கருணை நோக்கம் காட்டி இந்த திருமலையிலே நிற்கின்ற நீர்மை பண்பினாலே வந்த ஏற்றத்தை உடையவனை, அயர்வரும் அமரருக்கும் இந்த உலகியலில் எப்பொழுதும் உழல்பவருக்கும் வேறுபாடு இல்லாமல் அருள் பாலித்து கொண்டிருக்கிற இடம் இதுவல்லவா திருமாலிரும் சோலைமலை அல்லவா? மேலுலகில் தேவலோக நாட்டிய பெண்கள் வந்து புகழடைய அவருடைய சிலம்பின் ஒலியை ஒத்த ஒலியை உடைய ஆற்றினை உடைய அந்த ஒலியை போன்ற ஒலியை உடைய ஆற்றினை உடைய திருமலையிலே தென் திருமலையிலே வந்து நிற்கின்ற நற்பண்புகளாலும் எல்லோருக்கும் மேலாயவனான ஒளி வீசும் எம்பெருமானை, சிலம்பியலாருடைய திருமாலிருஞ்சோலை நின்ற நலந்திகள் நாரணனை, என் நல் நுதல் அந்நணுகும் கொல், கிட்டுவதற்கு தகுதியான அழகினை உடைய இவள் தவறாமல் கிட்டும் ஆற்றல் உடையவளோ என்று கேட்கிறாள் பரகால நாயகியின் திருத்தாயார். பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். வலம்புரி ஆழியனை வரையார் திரள் தோழன் தன்னை புலம்புரி நூலவனை பொழில் வேங்கட வேதியனை சிலம்பியல் ஆருடைய திருமாலிருஞ் சோலை நின்ற நலந்திகள் நாரணனை நணுகுங்கள் என் நல்நுதலே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் கள்ளழகர் பெருமான் திருவடிகளே சரணம். அரட்ட முக்கிய அடியார் சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் இராமாயணப் பெருக்கர் அபயப்பிரதராஜர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.